இன்னைக்கு நடந்த இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 மேட்ச்சில் இந்தியா 2 விக்கெட் வித்தியாசத்தில் அபாரமான ஒரு விக்கெட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம ஒரு டைட்டான குரூஷியலான மேட்சாக இருந்தது. லாஸ்ட் எண்டு வரைக்குமே பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக சென்னை ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே ஒரு விருந்தாக இருந்தது இந்த மேட்ச். இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் தான் சூஸ் பண்ணார். ஒரு 2 சேஞ்சஸ் பண்ணியிருந்தாங்க இந்தியன் டீமில். துருவ் ஜூரல் அண்ட் தென் வாஷிங்டன் சுந்தர் உள்ளே வந்திருந்தாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜுரினால இந்த சீரியஸ்லேருந்தே ரூல் அவுட் ஆயிருக்காரு. அகைன் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து சொதப்பினாங்க இங்கிலாந்து சைடு. ஹர்ஷதீப் சிங் வந்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்லி பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்தாரு. இந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் தான் அவங்க சைடு அதிகமான ஒரு ரன்னாக இருந்தார். 45 ரன் 30 பாலுக்கு 3 6 2 4ன்னு சொல்லிட்டு மற்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சில் என்ன தப்பு செஞ்சாங்களோ அதே தப்பை தான் இந்த மேட்ச்லையும் பண்ணாங்க. வந்தால் தடாலடியாக தான் ஆடுவேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தாங்க. ஸோ எல்லாருமே அங்கங்கே சிலரை செதற விட்டு தான் போயிருந்தாங்க. பிரைடன் பார்த்தீங்கன்னா ஒரு 37 ரன் 17 பாலுக்கு 3 6 1 4ன்னு சொல்லிட்டு சூப்பராக ஆடி இருந்தார். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா 160 ரன் அடிச்சிருந்தாங்க 9 விக்கெட்டுக்கு 20 ஓவருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஸ்பின்னில் வந்து 5 விக்கெட் கொடுத்துருந்தாங்க. இந்த மேட்ச்சில் 6 விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ரோச் அவங்க வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் மேட்ச் வந்து கிளிக் ஆகும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ செகண்ட் பேட்டிங் பண்ண இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பமே வந்து பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் அடுத்தடுத்து போய்கிட்டே இருந்தது. அபிஷேக் சர்மா 12 ரன்னுக்கு, சஞ்சு சாம்சன் 5 ரன் சொல்லிட்டு காலி. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு செம்ம ஒரு மெச்சூரிட்டியான இன்னிங்ஸ், செம்ம ரெஸ்பான்சிபிளாக ஆடினார். அவர் தான் கடைசி வரைக்குமே நின்று மேட்சை முடிச்சு கொடுத்தாரு. பார்க்குறதுக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 வயசு பையன் சூப்பராக ஆடுறாரு. ஃபியூச்சர் இந்தியாவுக்கு வந்து செம்மையாக இருப்பார். ஸோ 72 ரன் 55 பாலுக்கு 4 4 5 6ன்னு சொல்லிட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டார். இன்றைக்கி சூரியகுமார் யாதவ் பார்த்தீங்கன்னா 12 ரன். அதுக்கப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஒரு சூப்பராக ஆடினார். 13வது ஓவரில் ஒரு கேட்சை மிஸ் பண்ணாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 2 4ன்னு சொல்லிட்டு சூப்பராக விளையாண்டார். 26 ரன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரவி பிஷ்னாயோட அந்த 9 ரன்னும் ஹர்ஷதீப் சிங்கோட அந்த 6 ரன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இன்னும் கூடுதல் வெற்றிக்கு பலத்தை சேர்த்துச்சு. ஸோ ஒரு சம்மர் ப்ரெஷர் ரிலீஃபை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுத்தாங்க திலக் வர்மா. ஃபைனலாக 19.2 பாலில் 166 ரன் எடுத்து இந்தியா இந்த மேட்ச்சில் விக்டரி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. திலக் வர்மா பார்த்தீங்கன்னா ஒரு மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா ராஜ்கோட் நடக்க போகுது.